வணக்கம். நான் ஜனநாயக தமிழரசு கட்சியின் உப செயலாளர். நேற்று பார்த்தோம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பெண்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக தனது கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியது மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினருக்காக பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை அர்ச்சுனா அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக சென்ற பெண்களிடம் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியது என்பது எமது இனத்துக்கே செய்த பெரும் துரோகமாகத்தான் இதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதன் மூலம் பெண்களுக்கே அவர் தனது துப்பாக்கியை பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்து காட்டுவார்கள் என்றால் அவரிடம் முரண்படுபவர்களுக்கு கருத்து முரண்பாடுகளோ அல்லது செயற்பாடுகள் சார்ந்த நமது இனம் சார்ந்த கருத்துக்களை கதைக்கும்போது அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பது மிகவும் ஒரு எமது தமிழ் இனத்துக்கு ஒரு பாதிப்பான விடயமாக காணப்படுகின்றது. எனவே இதை உணர்ந்து அவருக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை மீளப்பெற வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடம் பாராளுமன்ற சபைக்கும் இதை விடுவிக்கின்றோம். அதேபோன்று அவருடைய நிலையை நாங்கள் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் பல வழக்குகள் அவர் முரண்கேடாக நடந்து அவருக்கான பல விதமான வழக்குகள் நீதிமன்றங்களே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் எதையும் மதிக்காமல் எமது தமிழினத்தின் வருடங்களாக இந்த நினைவு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அது கட்சிக்கு அப்பால் அந்த நினைவு நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லோருக்குமே பொதுவான ஒரு நிகழ்ச்சி. எனவே நாங்கள் அது கட்சி வேறுபாடின்றி கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் தந்தை செல்வாவுக்காக எல்லோரும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த முறை வழமைக்கு மாறாக ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இன்று நடைபெறுகின்ற இந்த நினைவு நிகழ்ச்சியிலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்றத்தில் இருந்தவரும் அமைச்சராக இருந்தவருமான ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இங்கு அழைக்கப்பட்டதின் காரணம் சமஷ்டி அரசியலையும் பற்றி அதில் இந்த சீர்திருத்தத்தையும் பற்றி உரையாற்றுவதற்காக இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றார். எல்லோருக்கும் தெரியும் அவர் ஜிஎல் பீரிஸ் யார் என்றது எல்லோருக்கும் தெரியும். சந்திரிகா காலத்திலிருந்து மஹிந்த காலம் வரைக்கும் அவர் அதிகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர் எங்களுடைய விடுதலை போராளிகளுடன். குறிப்பாக அதிகமான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவரும் இவர். கூடுதலாக ஜெர்மனியில் நடந்த பேச்சுவார்த்தை, ஒஸ்லோவில் நடந்த பேச்சுவார்த்தை, தாய்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தை, இப்படியாக பல பேச்சுவார்த்தைகளில் இவர் பிரசன்னமாக இருந்தார் அரசாங்க தரப்பில். சமாதான பேச்சுவார்த்தைகள். ஆனால் அத்தனை சமாதான பேச்சுவார்த்தைகளையும் முறியடித்து வெற்றி கண்டவர் இந்த ஜிஎல் பீரிஸ். குறிப்பாக ஒரு முறை இந்த பேச்சுவார்த்தையிலே சில உடன்பாடுகள் வருகின்ற பொழுது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ கூட சரி இதில் கொஞ்சம் அனுசரித்து போகலாம் என்று சொன்னபோது கூட இவர் கடைசி வரையும் அதை அனுசரித்து போக முடியாதென்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை குழப்பியிருந்தார். இன்று இந்த தந்தை செல்வாவின் நினைவு நாளிலே அவர் சமஷ்டியை பற்றி சீர்திருத்தம் பற்றி பேச இங்கு வந்திருக்கின்றார். எவ்வளவு தூரம் எங்களுடைய தமிழ் தேசியம் விலை போயிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது தெரிகின்றது. எங்களுடைய சமாதானத்தை குழப்பி சமாதானத்திலே வருகின்ற அந்த பெறுபேறுகளை குழப்பி எங்களோட மக்களை நிற்கதியாக்கி இந்தளவிலே கொண்டு விட்டதிலே பெரும்பங்காற்றியவர் தான் படித்தவர் என்பதால் அந்த கல்விமான்களை தன் பக்கம் வைத்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தையை குழப்பி குறிப்பாக
எங்களுடைய அரசியல் துறையில் இருந்த ஆலோசகராக இருந்த அண்டன் பாலசிங்கத்துக்கே பெரிய பிரச்சனையை கொடுத்தவர் இந்த ஜிஎல் பீரிஸ். ஆனால் இன்று அவர் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு, அதாவது அரசியல் என்றால் அம்மனமாக நின்றாலும் அரசியல் செய்வோம் என்று சொல்லி நிற்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு சமஷ்டி சீர்திருத்தம் பற்றி சொல்ல வந்திருக்கின்றார். இந்த 49வது ஆண்டிலே ஜிஎல் பீரிஸ் வருகின்றார். 50வது ஆண்டுக்கு நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கூப்பிட்டு பயங்கரவாதிகளின் ஒழிப்பும் வடக்கு கிழக்கு பிரிப்பும் இதனால் ஒற்றையாட்சிக்கு நாங்கள் வழிவகுத்த விதமும் பற்றி ஒரு ஆலோசனை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் போகின்ற போக்கை பார்த்தால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இப்போதே அடியெடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதிலே இன்னொரு விடயம் சேர்க்கப்படும். சர்வதேச நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையை கொண்டு செல்வதற்கு அந்த தடையை கொண்டு செல்ல முடியாமல் தடுத்ததற்கு தலைமை தாங்கியவருக்கு கௌரவிப்பும் விருது வழங்கலும் நிகழ்வும் அதிலே நடைபெறலாம் அந்த 50வது ஆண்டிலே. ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு அடியெடுத்து வைக்குது. தமிழரசு கட்சியின் உபதலைவி எங்களுக்கு இன்றைக்கு என்ன தமிழரசு கட்சியின் ஒரு கூட்டம் நடந்தேறியது. அதில் இருந்து நாங்கள் சில விடயங்களை இந்த ஊடக மையத்தினூடாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். இன்று தந்தை செல்வா அவர்களின் 49வது நினைவு நாள், 49வது வருடம் இன்று. இந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து பல வருடங்களாக இந்த நினைவு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அது கட்சிக்கு அப்பால் அந்த நினைவு நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லோருக்குமே பொதுவான ஒரு நிகழ்ச்சி. எனவே நாங்கள் அது கட்சி வேறுபாடின்றி கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் தந்தை செல்வாவுக்காக எல்லோரும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த முறை வழமைக்கு மாறாக ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இன்று நடைபெறுகின்ற இந்த நினைவு நிகழ்ச்சியிலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்றத்தில் இருந்தவரும் அமைச்சராக இருந்தவருமான ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இங்கு அழைக்கப்பட்டதின் காரணம் சமஷ்டி அரசியலையும் பற்றி அதில் சீர்திருத்தத்தையும் பற்றி உரையாற்றுவதற்காக இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றார். எல்லோருக்கும் தெரியும் அவர் ஜிஎல் பீரிஸ் யார் என்றது எல்லோருக்கும் தெரியும். சந்திரிகா காலத்திலிருந்து மஹிந்த காலம் வரைக்கும் அவர் அதிகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர் எங்களுடைய விடுதலை போராளிகளுடன். குறிப்பாக அதிகமான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவரும் இவர். கூடுதலாக ஜெர்மனியில் நடந்த பேச்சுவார்த்தை, ஒஸ்லோவில் நடந்த பேச்சுவார்த்தை, தாய்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தை, இப்படியாக பல பேச்சுவார்த்தைகளில் இவர் பிரசன்னமாகி இருந்தார் அரசாங்க தரப்பில். சமாதான பேச்சுவார்த்தைகள். ஆனால் அத்தனை சமாதான பேச்சுவார்த்தைகளையும் முறியடித்து வெற்றி கண்டவர் இந்த ஜிஎல் பீரிஸ். குறிப்பாக ஒரு முறை இந்த பேச்சுவார்த்தையிலே சில உடன்பாடுகள் வருகின்ற பொழுது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ கூட சரி இதில் கொஞ்சம் அனுசரித்து போகலாம் என்று சொன்ன போது கூட இவர் கடைசி வரையும் அதை அனுசரித்து போக முடியாதென்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை குழப்பியிருந்தார். இன்று இந்த தந்தை செல்வாவின் நினைவு நாளிலே அவர் சமஷ்டியை பற்றி சீர்திருத்தம் பற்றி பேச இங்கு வந்திருக்கின்றார். எவ்வளவு தூரம் எங்களுடைய தமிழ் தேசியம் விலை போயிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது தெரிகின்றது. எங்களுடைய சமாதானத்தை குழப்பி, சமாதானத்திலே வருகின்ற அந்த பெறுபேறுகளை குழப்பி, எங்களோட மக்களை நிற்கதியாக்கி இந்தளவிலே கொண்டு விட்டதிலே பெரும் பங்காற்றியவர் தான் படித்தவர் என்பதால் அந்த கல்விமான்களை தன் பக்கம் வைத்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தையை குழப்பி, குறிப்பாக எங்களுடைய அரசியல் துறையில் இருந்த ஆலோசகராக இருந்த அண்டன் பாலசிங்கத்துக்கே பெரிய பிரச்சனையை கொடுத்தவர் இந்த ஜிஎல் பீரிஸ்.
ஆனால் இன்று அவர் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு, அதாவது அரசியல் என்றால் அம்மனமாக நின்றாலும் அரசியல் செய்வோம் என்று சொல்லி நிற்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு சமஷ்டி சீர்திருத்தம் பற்றி சொல்ல வந்திருக்கின்றார். இந்த 49வது ஆண்டிலே ஜிஎல் பீரிஸ் வருகின்றார். 50வது ஆண்டுக்கு நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கூப்பிட்டு பயங்கரவாதிகளின் ஒழிப்பும் வடக்கு கிழக்கு பிரிப்பும் இதனால் ஒற்றையாட்சிக்கு நாங்கள் வழிவகுத்த விதமும் பற்றி ஒரு ஆலோசனை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் போகின்ற போக்கை பார்த்தால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இப்போதே அடியெடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதிலே இன்னொரு விடயம் சேர்க்கப்படும். சர்வதேச நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையை கொண்டு செல்வதற்கு அந்த தடையை கொண்டு செல்ல முடியாமல் தடுத்ததற்கு தலைமை தாங்கியவருக்கு கௌரவிப்பும் விருது வழங்கலும் நிகழ்வும் அதிலே நடைபெறலாம் அந்த 50வது ஆண்டிலே. ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு அடியெடுத்து வைக்குது. 51வது நினைவுக்கு கோத்தபாய ராஜபக்ஷவை அழைத்து முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் பற்றிய ஒரு நீரோட்டம் பற்றிய ஒரு அதாவது ஒரு வழிமுறையை அவர் பேசலாம். இப்படியாக எங்களுடைய இனத்தின் விடுதலை